உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. யாருக்கும் ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்காதீங்க. நம்ம சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் ஃபாலோ பண்ணிகிட்ருப்பான். ஒரு செகண்ட் நின்று நீங்கள் பண்ணுறீங்களான்னு ஒன்ஸ் செக் பண்ணுவான். அப்படி நீங்கள் பண்ணலை மாவனே, நீங்கள் செத்தீங்க. ஏன் தெரியுமா? முதல் விஷயம், நீ சொல்லிவிட்டு நீயே அதை செய்யலையேடா அப்படின்னு உங்களை ஒரு கேவலமாக ஒரு கேள்வி கேட்பான். அது மட்டும் இல்லாமல் அடுத்த தடவை நீங்கள் சொல்கிற விஷயத்த அவன் செய்யவே மாட்டான். நீ வாய்க்கழியே சொல்லுவடா, ஆனால் செய்ய மாட்டேன், அப்புறம் ஏன்டா எனக்கு மட்டும் சொல்கிற அப்படின்னு கேட்பான். இன்னொரு முக்கியமான விஷயம், இவன் சொல்லுவான்டா ஆனால் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 4 பேர்கிட்ட போய் உங்களை பற்றி ஒரு தப்பான இமேஜை க்ரியேட் பண்ணி விட்ருவான். இவன் வாய்க்கழியே சொல்லதான்டா லாய்க்கி, எதையும் செய்ய மாட்டான்டா, வேணா நீங்கள் செஞ்சுக்கோங்க, அந்த மாதிரி பண்ணுவான். அதுக்கு தான் சொல்கிறேன், யாருக்கும் ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்காதீங்க. அப்படி அட்வைஸ் கொடுக்குற மாதிரினா அந்த விஷயத்த நீங்கள் கரெக்டாக செய்கிறீங்களா அப்படிங்கிறத ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் காலி. சரியா? முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீ அட்வைஸ் யாருக்கும் கொடுக்காதீங்க. தேங்க்யூ.